ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். மகாராஷ்டிரா 3 நாள் ஆச்சு. இங்கே மாறாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மழை தான். எப்பவுமே ஜோராக மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, நாங்கள் வந்த அன்றைக்கி கொஞ்சம் அந்த ரெசார்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த ரிவரில் கொஞ்சம் அழுக்காக போய்கிட்டு இருந்துச்சு தண்ணி. இப்போ ரெகுலராக மழை பெய்யறனால இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. நாங்கள் 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரெக்கிங்கும் முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 10 மணி போல் தான் பொறுமையாக எழுந்திரிச்சோம். பட் இப்போ பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு 6 மணி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே வெயிலுங்கிறத பார்க்கவே முடியாது. நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு மிஸ்ட் வந்துடும். சரி, இதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, கத்தல்தார் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடம் போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப ட்ரெக் பண்ணி போக வேண்டியிருக்கும். போனீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் இருக்கும் பாறைக்கு நடுவில். அங்கே போய் நின்னிங்கன்னா ஃபால்ஸ் உங்களுக்கு முன்னாடி விழும். அதாவது நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போய்கிட்டு இருக்கோம். சரி, இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? போகிற வழியிலே லோனாவலாவில் ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். இந்த மாதிரி சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிடும். இதுவே ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் போயிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு 800 to 1000 மேலே ஆகும். இங்கே கொஞ்சம் ஃபுட் ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங் ரொம்ப தூரம் பண்ணுங்கிறனால இங்கேயே கொஞ்சம் கடலை மிட்டாயெல்லாம் வாங்கிட்டோம். லோனாவலாவில் கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் ஒரு வீதி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 50 கடை இருக்கும். எல்லாமே கடலை மிட்டாய் மட்டும்தான் விற்கிறாங்க. கடலை மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு எங்களோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கத்தல்தார் வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் வரும். அது லோனாவலாலேருந்து ரொம்ப பக்கம்தான். பட் உங்களுக்கு போகிறதுக்கு டைம் நிறையவே எடுக்கும். நீங்கள் ரோடெலாம் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகவே முடியாது. அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் போகிற வழி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இங்கே ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு டிரைவிங் தெரிஞ்சனாலே தாராளமாக வந்துடலாம். இந்த வண்டி தான் வரணும்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்கூட்டி கூட ஈஸியாக போச்சு. பட் ஒரு சில இடத்துல என்னென்னா உங்களுக்கு ரிவர் கிராசிங் இருக்கும். ரோட்லேயே ரிவர்லாம் ஒரு 2-3 இடத்துல கிராஸ் பண்ணோம். அந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியிருக்கும். இப்போ நீங்களே இங்கே முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இங்கெல்லாம் கார் போக முடியாமல் நிறுத்திட்டு போயிட்டாங்க. நாங்களே போய் நின்று போக முடியுமான்னு செக் பண்ணோம். சில இடத்துல உங்களுக்கு முட்டி வரைக்குமே தண்ணி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கே பைக்கை நிறுத்திட்டு இன்னொரு 1.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். பட் ஓரளவுக்கு டிரைவிங் தெரிஞ்சனாலே தாராளமாக போய்க்கலாம். இப்போ இந்த பள்ளம்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டயரே பாதி முழுகிடுச்சு. இங்கெல்லாம் நீங்கள் ஆக்சிலரேட்டர் குறைக்கவே கூடாது. குறைச்சிங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் வழியாக உள்ள தண்ணி போயிடும், அப்புறம் பிரச்சனையாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியிலலாம் ஓட்டும் போது ஆக்சிலரேட்டர் குறைக்காமல் லோ கியரில் வச்சுட்டு ரைஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க. அதே போல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, போகிற வழி ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். அதுவும் கரெக்டாக நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் போகிறதுக்கு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு கிளிஃப் மாதிரி வரும். செம்மையான வியூ பாயிண்ட். எங்களுக்கு ஆக்சுவலாக அங்கே ட்ரெக் பண்ணி போய் ட்ரோனெல்லாம் பறக்க விட்டு வீடியோ எடுக்கணுன்னு தான் ஆசை. பட் இங்கே பெய்கிற மழைக்கும் அடிக்கிற காற்றுக்கும் ட்ரோனை விட்டால் 100% திரும்பி வராது. அதுவும் மகாராஷ்டிராவில் கோப்ரோவே வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு மழை பெய்யும், தண்ணிலாம் உள்ளே போயிடும். ஸோ அதனால் எங்கள் ஆசையெல்லாம் கட்டுப்படுத்தி ட்ரோனையும் எடுக்கலை, நாங்கள் அந்த இடத்துக்குமே போகல. நீங்கள் பாருங்கள் அந்த கிளிஃப் சும்மா எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் பாருங்கள், ஒரு 5 minutes கேப்பில் எப்படி கிளியராக இருந்தது. அதுக்குள்ளே ஃபுல் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. முன்னாடி தெரிஞ்ச வாட்டர் ஃபால்ஸ் எதுவுமே இப்போ தெரியல. இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் உங்களோட அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச் ஆகிடலாம். அங்கே ஒரு சின்ன கடை இருக்கும், அதுதான் அடையாளம். அங்கே உங்களோட ஹெல்மெட்ஸ் எதுவுமே வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் லாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய்ங்க. ஏன்னா உங்களோட ட்ரெக்கிங்கில் ஹெல்மெட்டை தூக்கிட்டு போகிறலாம் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூஸ்வலாக எல்லா ட்ரக்குமே நம்ம ஓரளவுக்கு யார் வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் இது கொஞ்சம் டஃப்பான ட்ரக்கு. உங்களுக்கு 1 வே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 to 2.5 மணி நேரம் ஈஸியாக ஆகிடும். ஸோ உங்களுக்கு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ, இல்லை எனக்கு நல்லால முடியும், எனக்கு ஸ்டாமினா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா எங்கள் கூட வந்ததுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் எங்களோட வந்தாங்க. பட் நாங்கள் அந்த டெஸ்டினேஷன் போகும்போது கரெக்டாக வெறும் நாங்கள் 3 பேர், இன்னொரு கப்பல், மொத்தம் 5 பேர் தான் போனோம். ஏன்னா மற்ற வந்த எல்லாருமே ஒரு பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டு அவங்களால வர முடியலன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரக் கொஞ்சம் டஃப்பான ட்ரக் தான். பட் நீங்கள் போனீங்கன்னா அது ஒர்த் வைலாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் பார்ப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஸ்ட்ரீம் பார்த்தாலும் அங்கெல்லாம் உங்களுக்கு இடம் ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் வைடான ஏரியா. இந்த ஓடையெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே மெதுவாக மேலே நடக்க ஆரம்பித்தோம். போகும்போது உங்களுக்கு pretty ஈஸி தான். ஏன்னா ஃபுல்லாகவே டவுன்ஹில். கிட்டத்தட்ட ஒரு 80%க்கு மேலே நீங்கள் பள்ளத்தில் தான் போயிட்டுருப்பீங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கீழே போகிறீங்களோ ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ண வேண்டியிருக்கும். போகும்போதே உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆகுதுன்னா ரிட்டர்ன் வரும்போது இன்னும் கொஞ்சம் டைம் சேர்த்தியே தான் எடுக்கும். நாங்கள் வரும்போது லைட்டாக தான் தூரிட்டு இருந்துச்சு. அப்படியே ட்ரெக் பண்ணி போக போக அப்படியே மழை ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஷூலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணுறதுலையே ஒரு 5 மணி நேரம், அங்கே 1 மணி நேரம்,
அப்புறம் டிரைவிங் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷூ போட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல grip இருக்கிற செப்பல் இல்லை ட்ரெக்கிங் செப்பல் வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து ஈஸியாக சேத்து புண்ணலாம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய கடை இருக்கும். இப்போ நீங்கள் சாட்டர்டே சண்டே வரீங்கன்னா இது எல்லாமே ஆப்ரேஷனலாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு மேகி அப்புறம் இல்லைனா இந்த பிஸ்கட்ஸ், காஃபி, டீ இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் வீக் டே வந்ததுனால இந்த கடை எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பாடெலாம் கொண்டு வந்துருக்கீங்கன்னா இங்கே உட்காந்து நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வீக் டேயில் வரீங்கன்னா அந்த எண்டில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் மட்டும் ஒரு கடை இருக்கும். மற்ற எல்லாமே வந்து காலியாக தான் இருக்கும். அடுத்து இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு கைடு தேவையா? அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நீங்கள் போகிற வழி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கைடு தேவையானா அதுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா போகிற வழி ஃபுல்லாக வந்து அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து கிளாத் கட்டி விட்டுருப்பாங்க ஆரஞ்சு கலரில். இல்லைனா நீங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்களேன், வரிசையாக வந்து வாட்டர் பாட்டில்ஸை வந்து கிளையை உடைச்சி சொருகி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். ஒரு 2 பிளேஸில் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. பட் நீங்கள் பொறுமையாக நின்று பார்த்தீங்கனாலே எங்கேயாவது தூரமாக வந்து அவங்க வந்து துணி கட்டியிருப்பாங்க, இல்லை வாட்டர் பாட்டில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக போயிடலாம், எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல். ஸோ அப்போ கைடு எதுக்கு தேவைன்னா, இப்போ நீங்கள் ட்ரக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா சில இடத்துல வந்து ஒரு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் நடந்து போகிற மாதிரி. சில இடத்துல வந்து நீங்கள் பாறையெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வழுக்கவும் செய்யும். அதுக்கெல்லாம் வந்து கைடு இருந்தாங்கன்னா அவங்க அழகாக கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர் தூரம் வந்து கிளிஃபோட எட்ஜில் ஒரு சின்ன வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்மாக கைடு தேவை. ஏன்னா வந்து நீங்கள் போகிற வழி எப்படி இருக்குன்னா, அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போக போக ஒரு மலை சரிவில் ஒரு சின்ன ஒத்தையடி பாதை தான் போகும். அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு ஏதோ கயிறோ இல்லை வந்து இன்னொரு சைடு வந்து விழுந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு சேஃப்டி கிரில்ஸ்னு எதுவுமே இருக்காது. சில இடத்துல வழுக்கவும் செய்யும். இந்த மாதிரி இடத்துல கைடு இருக்கிறது ஒரு வரப்பிரசாதனே சொல்கிறான். இன்ஃபேக்ட் நீங்கள் தனியாக போகிறது நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஒரு 2-3 பேர் இருந்தால் கூட நீங்கள் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி போகலாம். பட் உங்களுக்கு ட்ரக்கிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா 100% ஒரு கைடு கூப்பிட்டுக்கோங்க. கைடுனா நீங்கள் வந்து பார்க் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் கைடு தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரே ஒரு கடை இருக்கும், அங்கே ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கைடு வேணும்னா நீங்கள் வர்றதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்கே நீங்கள் போய் யாரையாவது விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு கைடு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து இன்னொரு 40 to 45 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெட் எண்ட் மாதிரி வரும் ஒரு பாறையில். ஸோ இங்கே எங்கே போகிறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டீப்பாக ஒரு வழி இறங்கும். நிறைய பேர் அதில் இறங்கி போகவும் ட்ரை பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் போக தேவையில்லை. லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே ப்ராப்பரான வழியே இருக்குது. பாட்டில்லாம் கூட எகெயின் வந்து நிறைய 2-3 பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் அடையாளத்துக்கு வந்து அவங்க வந்து பின் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களோட ட்ரெக்கிங் வந்த நிறைய பேர் கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்க வேண்டான்னு ரிட்டன் கிளம்பிட்டாங்க. ஏன்னா நிறைய ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இந்த ட்ரெக்கிங்லாம் நீங்கள் வந்து காலையில் நேரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நாங்கள் முதல் நாள் 2 ட்ரெக் முடிச்சுட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் மகாராஷ்டிராவில். அதனால் டயர்ட் ஆகிட்டு பொறுமையாக வந்தோம். இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 12 to 1 இருக்கும். ஸோ அவ்வளோ லேட்டாக நீங்கள் கிளம்புனீங்கன்னா மேலே போகும்போது கன்ஃபார்மாக இருட்டிடும். ஸோ இவங்க மேலே போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது என்னென்னா, இங்கே நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது, நிறைய இடத்துல வழுக்கவும் செய்யும். இருட்டில் இந்த மாதிரி ஒரு டஃப்பான ட்ரக் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ அதனால் அவங்களாம் வந்து ரிட்டன் கிளம்பிட்டாங்க. பட் நாங்கள் வந்து 950 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். மறுபடியும் அடுத்து எப்போ மகாராஷ்டிரா வரும்னு தெரியாது. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பணும்னு ஒரு முடிவு பண்ணோம். செகண்ட் மைல் ஸ்டோன் ரீச் ஆயாச்சு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். பட் எங்களால் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே ரிட்டன் வந்தாகணும். இங்கே உங்களுக்கு வந்து வழி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எதர் லெஃப்ட் சைடில் போகணுமா இல்லை வந்து ரைட் சைடில் போகணுமான்னு. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரீமை கிராஸ் பண்ணி ரைட் சைடில் போகணும். ரைட் சைடில் போனோடனே எகெயின் மார்க்கிங் இருக்கும். பட் உங்களுக்கு இனிமே போகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப டஃப்பாக ட்ரக் பண்ணி வந்திருப்பீங்க. ரொம்ப ஸ்டீப்பான ஸ்லோப்பில் ஏறி அப்போலாம் ஏறி இறங்கிலாம் வந்திருப்பீங்க. பட் இனிமே இந்த வாட்டர் ஃபால்ஸை தாண்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் போவீங்க. பட் ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். இதை நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். ஃபைனலாக இந்த ஷாப்புக்கு ரீச் ஆனோம். உங்களுக்கு இங்கே வாட்டர் பாட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் கொண்டு வந்த தண்ணிலாம் தீர்ந்துச்சுன்னா இங்கே வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 5-6 பேர் வந்து ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நம்ம இப்போ தான் வந்து உள்ளேயே போக போகிறோம். எங்களோட சேர்த்து இன்னொரு 3-4 பேர் தான் மேக்ஸிமம் இந்த இடத்துலையே இருந்திருப்பாங்க.
இந்த ராக்ஸ் எல்லாம் தாண்டிட்டிங்கன்னா ஃபால்ஸ்கிட்ட ரீச் ஆயிடலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரெக் பண்ண வேண்டியிருக்கும். சவுண்ட்லாம் பலமாக கேட்குது பாருங்கள். வியூலாம் செம்ம வெறித்தனம். ஃபால்ஸும் பயங்கர மஜஸ்டிக்காக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், ஒரு 2.5 மணி நேரம் ட்ரக் பண்ணி வருது ஒர்த்தா இல்லையான்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாறை இதெல்லாம் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே பாருங்க, நல்லாவே உங்களுக்கு அந்த பாசி தெரியுது, ஈஸியாக வழுக்கும். ஒன் சைடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிரிப்பும் இல்லை, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளத்தாக்கு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கைடை கூட்டிகிட்டு வந்துடுங்க. தண்ணி வர ஃபோர்ஸுக்கு நீங்கள் குளிக்கலாம் தேவையில்ல. இங்கே நின்னீங்கனாலே கம்ப்ளீட்டாக நனைஞ்சிருவீங்க. ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கத்தல்தார் ஃபால்ஸ் வந்து நீங்கள் ஒரு பாறைக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி இடம் இருக்கும், உங்களுக்கு முன்னாடி ஃபால்ஸில் தண்ணி ஊற்றணுன்னு. அது போகிற வழி இதுதான். இங்கே பாருங்கள். ஸோ இந்த சைடில் அப்படியே நடந்து போனீங்கன்னா பின்னாடி ஒரு ராக் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றும். பட் இங்கே வர தண்ணி வர ஃபோர்ஸுக்கு அங்கே போகலாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. கம்ப்ளீட்டாக சேஃப்டி இல்லை. ஸோ எகெயின் இன்னொரு தடவை கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கிற சீசனில் இந்த ஃபால்ஸ் வரலான்னு முடிவு பண்ணணும். அங்கே போக முடியாத ஒரு வருத்தம் தான். பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு மெஜஸ்டிக்காக பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.